இந்த பூமியில வாழக்கூடிய எல்லா உயிரினங்களையும் சேர்த்து நான் சொல்ல போற உயிரினங்களையும் நீங்க ரிலேட் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொத்தமா ஆகவே ஆகாது. அப்படி என்னதான் நடந்ததுன்னு கேக்குறீங்களா? சோ இந்த வீடியோ எல்லாமே மாத்திரும். எதனால நான் அப்படி சொன்னா உங்களால நம்பவே முடியாத அளவுக்கு கேமரால சிக்கப்பட்டுச்சு இந்த ஒரு அனிமல் தான். இந்த ஃபுட்டேஜ் எல்லாருமே இன்டர்நெட்ல பார்க்கும்போது கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. இதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இந்த வீடியோவை பார்க்கும் போதே உங்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய சில உயிரினங்களுக்கு கூட சரி உடம்ப பார்க்க அச்சசல் மனிதர் போல இருக்கும். ஆனா முகங்கள் பாருங்க வேற மாதிரி ஏதோ ஒரு உயிரினம் போலவே இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய இந்த லைன் கப் கூட மனிதர்கள் போல எழுந்து நிக்க முடியுது. இதை பார்க்கும்போது என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. இந்த மாதிரியான உயிரினங்கள் நம்ம உலகத்துல வாழ்ந்துட்டு தான் வருது. அதனால இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. பல பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் தாங்க. சோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எப்படி நடந்தது நான் சொல்றேன். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய உயிரினத்தை குகைக்கு வெளியே இருந்து பிடிச்சாங்க. அப்படி என்னதான் நடந்ததுன்னா யூசுவலா பாத்தீங்கன்னா கேமரா தூக்கிட்டு சில ஹண்டர்ஸும் சோல்ஜர்ஸும் சேர்ந்து அவங்களுடைய மிஷனுக்காக ஃபாரஸ்ட்டுக்குள்ள போறாங்க. ஃபாரஸ்ட்டுக்குள்ள போன உடனே ஒரு கிரியேச்சரை பார்க்கறாங்க. அதை பார்த்த உடனே அவங்களால கொஞ்சம் கூட நம்ப முடியல. அப்படி எந்த மாதிரியான ஒரு கிரியேச்சரை பார்த்தாங்கன்னா அது பார்க்கவே பச்சை கலர்ல இருந்தது. எல்லா சோல்ஜர்ஸும் சேர்ந்து அந்த உயிரினத்தை பிடிக்கும் போது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தது. அதை பிடிக்கவே முடியல தான் சொல்லுவேன். சோ அந்த உயிரினத்தை நல்லா க்ளோஸா வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். தூரத்துல இருந்து பார்க்கும்போது அதோட பாடி ஸ்ட்ரக்சர் மனிதர்கள் போலவே தெரியும். ஆனா அதோட முகங்கள் பாருங்க ஒரு வித்தியாசமான ஒரு உயிரினங்கள் போலவே இருக்கும். இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா ஸ்பைடர்மேன் படத்துல வரக்கூடிய காப்ளின் போல இருக்குது. ஆனா எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொஸ்டின் என்னன்னா இந்த கிரியேச்சரோட ஃபேமிலி இந்த உலகத்துல தான் இருக்கா, ஒருவேளை இந்த உலகத்தையும் தாண்டி வேற ஒரு உலகத்துல இருக்கான்னு எனக்கும் சொல்லி ஒரு டவுட்டாவே இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு கிரியேச்சரை பாத்தீங்கன்னா உங்களால கொஞ்சம் கூட நம்ப முடியாது. அப்படி என்ன நடந்தது கேக்குறீங்களா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு நபர் அவருடைய கேமரா தூக்கிட்டு ஃபாரஸ்ட்டுக்கு போறாரு. அப்படி போகும்போது ஒரு புதருக்குள்ள ஒரு கிரியேச்சரை பாக்குறாரு. அது பார்த்த உடனே பாத்தீங்கன்னா கேமரால அது படம் பிடிக்க தொடங்கிட்டாரு. அந்த கிரியேச்சரை க்ளோஸா நீங்க பார்த்தாலே தெரியும். அது பார்க்க மான் போல இருக்கக்கூடிய பெரிய கொம்புகளும் இருக்கு. இதை பார்த்த உடனே எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. அப்படி என்ன இருக்குன்னு கேக்குறீங்களா? ஆக்சுவலா ஒரு நார்மலான கிரியேச்சருக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா 4 கால்கள் இருக்கும். ஆனா இந்த ஒரு உயிரினத்துக்கு 2 கால்கள் இருக்கு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல பப்ளிஷ் பண்ண உடனே ரொம்பவே வைரலா போயிட்டு இருந்துச்சு. இத மக்கள் பாத்தீங்கன்னா பல விதமா இந்த ஒரு உயிரினத்தை பத்தி பேசிட்டே இருந்தாங்க. என்னதான் இந்த கிரியேச்சரை பத்தி எல்லாருமே பேசினாலும் ஆனாலுமே இந்த ஒரு கிரியேச்சரை பத்தி யாருக்குமே உண்மையான ஒரு விஷயம் தெரியவே இல்லை. இதை கேமரால கேப்சர் பண்ணும்போது பார்க்க என்னதான் பயங்கரமா இருந்தாலும் இது உண்மையான விஷயம் யாருக்குமே தெரியவே இல்லை தான் நான் சொல்லுவேன். சோ நெக்ஸ்டா பார்க்க போற இன்சிடென்ட்டை பத்தி கேட்டீங்கன்னா ரொம்பவே மிஸ்டீரியஸா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஒரு லார்ஜ் குரூப்பான போலீஸும் அப்புறம் லோக்கல்ல இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸும் பாத்தீங்கன்னா சடனா ஒரு விஷயத்தை கேதர் பண்றாங்க. டெசர்ட்ல இருக்கக்கூடிய ஓபன் பகுதியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துல ஒரு இன்ஜுரியான ஒரு உயிரினத்தை பாக்குறாங்க. இது பார்க்க நிறைய சேனல்ஸ் மீடியாஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிரியேச்சரை பார்த்து அதை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்க்கும்போது பாருங்க அதோட ஃபேஸ் ஹியூமன்ஸ் போலவே இருக்குது. அது கூடவே பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ரெக்கைகள் தனியாவே இருக்குது. அது மட்டும் இல்லாம அதோட கலரும் பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல இருக்கு. ஒருவேளை ஹியூமன்ஸ் போல இருக்கக்கூடிய ஒரு டிராகனா இருக்குமோ? இதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருப்பாங்க தான் நான் சொல்லுவேன். சில பேர் இதை பார்த்து பயந்துருப்பாங்க. ஆனா எனக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. அந்த ஒரு உயிரினத்தை கொஞ்சம் அலங்காரம் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்? பார்க்கவே ஒரு வித்தியாசமான உயிரினம் போல தானே இருக்கும். இதை பார்த்த நானே ஆச்சரியப்பட்டேன்னா மக்கள் நீங்க எப்படி இருப்பீங்க எனக்கும் தெரியல. அதனால இதை பத்தி நீங்க மறக்காம கமெண்ட்லயும் சொல்லிட்டு போங்க. நம்ம இது வரைக்கும் நம்ம பூமி மேல இருக்கக்கூடிய கிரியேச்சரை பத்தி தான் பார்த்திருப்போம். ஆனா தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கிரியேச்சரை பார்த்தா உங்களால கொஞ்சம் கூட நம்ப முடியாது. ஏன்னா அதை பார்த்த நானே ஆச்சரியப்பட்டுட்டேன். நீங்க இந்த ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா அதை பத்தி நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க. சோ அந்த ஒரு உயிரினத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பல விதமான ஒரு இமேஜினேஷன் வந்திருக்கும் தான் நினைக்கிறேன். சோ அந்த ஒரு கிரியேச்சரை நீங்களே பாருங்க. இந்த பக்கெட் உள்ள இருக்கக்கூடிய இந்த ஒரு மீனை பாருங்க. இந்த கிரியேச்சருக்கு இருக்கக்கூடிய பல்லு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா ஹியூமன்ஸ் இருக்கக்கூடிய டீத் போலவே பாத்தீங்கன்னா அச்சசல் அந்த ஒரு கிரியேச்சருக்குமே இருக்கு. எதனால நான் அப்படி சொன்னேன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலத்துல பாத்தீங்கன்னா மனுஷங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பற்கள் இருந்தது. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். இந்த கிரியேச்சரை நீங்க க்ளோஸா பார்த்தாலே தெரியும். ஏன்னா ஹியூமன்ஸ்ல இருக்கக்கூடிய பல்லு போலவே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா இயற்கையால படைக்கப்பட்ட ஒரு ஈவில் கிரியேச்சர் தான் இது. இதை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்குதுல. இது போல இந்த மாதிரி கடல்ல எத்தனை விதமான ஒரு கிரியேச்சர் இருக்குன்னு யாருக்குமே தெரியல. இது வரைக்கும் நம்ம காட்டுக்குள்ள கேப்சர் பண்ணப்பட்ட நம்ம கிரியேச்சரை பத்தி பார்த்திருப்போம். இதுவே நம்ம சிட்டில வேலை பார்க்கும் போது திடீர்னு ஒரு கிரியேச்சரை பார்த்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படிப்பட்ட ஒரு கிரியேச்சரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போதும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஸ்பெயின்ல இந்த ஒரு விஷயம் நடந்திருக்குது. அந்த ஏரியா பேரு கூட எஸ்பெயின். அப்படி என்ன நடந்ததுன்னா ஒரு பிரான்ச்சை சேர்ந்த ஒரு போலீஸ் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு கிரியேச்சரை ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வராங்க. இதை பார்த்த மக்கள் எல்லாருமே ஆச்சரியப்பட்டுட்டாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய பறவை யாருமே பார்த்தது இல்ல. இதை பார்க்கவும் பாருங்க இதோட ஃபேஸ் பார்க்கும்போது கூட ஹியூமன்ஸோட ஃபேஸ் போல மேட்ச் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னா காட் கிரியேட் பண்ணும்போது ஒருவேளை பறவையை கிரியேட் பண்ணாம மனித முகத்தோட இதை கிரியேட் பண்ணிட்டாரா எனக்கு தோணுது. சோ இந்த ஒரு இன்சிடென்ட்டை பாருங்க. இதை பார்க்கும்போது ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு கிரியேச்சரா இருக்குல்ல. அப்படி என்ன நடந்தது? இந்த ஒரு மனுஷன் தினமும் அவருடைய வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. தண்ணி பிடிச்சிட்டு வரதான் இவரோட வேலையை. தினமும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவர் ரிவர்ல தண்ணி பிடிக்கலான்னு போனாரு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிரியேச்சரை பார்க்க ஆரம்பிச்சாரு. இதை பார்த்த உடனே அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட ஒண்ணுமே வர முடியல. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய பில்லுல இருந்து மறைஞ்சி அவருடைய கேமரா மூலமா அதை கேப்சர் பண்ண ஆரம்பிச்சாரு. நீங்க அந்த கிரியேச்சரை நல்லா நோட்டீஸ் பண்ணாலே தெரியும். அப்படி என்ன நோட்டீஸ் பண்ணா என்ன தெரியும் கேக்குறீங்களா? ஆக்சுவலா அதை பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. அதோட வாயில கூட பாருங்க ஒரு மாதிரி ஏதோ முடி போல இருக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு யூசுவலா எந்த ஒரு அனிமலுமே இந்த மாதிரி தண்ணி குடிக்காது. அதனால இந்த ஒரு கிரியேச்சரை பாருங்க ஒரு மாதிரி வித்தியாசமா அந்த ரிவர்ல இருந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. இந்த மனுஷன் கேமரால கேப்சர் பண்ணும்போதே ஒரு மாதிரி பயந்துகிட்டு தான் அந்த ஒரு கிரியேச்சரை கேப்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது கேக்குறீங்களா? அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கிரியேச்சரை நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. ஒரு மாதிரி உட்கார்ந்தபடி ஒரு மாதிரி அந்த தலையை குனிஞ்சுக்கிட்டு அந்த ரிவர்ல இருந்து தண்ணி குடிக்குது. ஒரு வழியா தண்ணீர் குடிச்சு முடிச்சிட்டு அந்த கிரியேச்சர் இவரை பார்த்த உடனே இந்த ஆளு பாத்தீங்கன்னா கரிச்சு ஓடியே போயிட்டாரு. சோ நெக்ஸ்டா பார்க்க போற ஒரு கிரியேச்சரை பத்தி பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃபரெண்டாவும் ஒரு மாதிரி பயமா இருக்கும். அப்படி என்ன நடந்தது கேக்குறீங்களா? ஆக்சுவலா ஒரு குரூப் பாத்தீங்கன்னா காட்டுல ஒரு இரவு பாத்தீங்கன்னா கேம்பெயின் பண்ணலாம்னு போயிருந்தாங்க. ஆனா அவங்களோட சுத்தி இருந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா டெசர்ட் தான். ஒரு நாள் ஒரு ப்ளூ சாயில்ல ஒரு டார்ச் அடிச்சிட்டு போகும்போது அப்பதான் ஒரு கிரியேச்சரை பாக்குறாங்க. அந்த கிரியேச்சரை பார்த்த உடனே எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா அது பார்க்க அச்சசல் ஒரு மாதிரி தேள் போல இருந்தது. அது ஒரு கலரும் பாருங்க நல்லா ஒயிட் கலர்ல ஒரு மாதிரி இருக்கு. அந்த கிரியேச்சர் பார்க்கவே ரொம்பவே பெருசா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி கிரியேச்சர் யாருமே பார்த்ததும் இல்ல. இந்த ஒரு குரூப் மட்டும் தான் பார்த்திருக்காங்க. இதோட பேக் பார்ட் பாருங்க ஒரு மாதிரி 2 சர்க்கிள் இருக்குது. அந்த இரவுல அந்த குரூப்புக்கு இந்த கிரியேச்சர் பார்த்த உடனே ஒரு மாதிரி பீதியா இருக்கும். அதனால என்ன பண்றது? ஒருவேளை இது கடவுளால ஒரு கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு கிரியேச்சரா, ஒருவேளை எதனா ஒரு தவறுல இந்த ஒரு கிரியேச்சர் உருவானதா யாருக்குமே தெரியல. சோ நெக்ஸ்டா பார்க்க போற இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா கடைசியான ஒரு இன்சிடென்ட். இந்த ஒரு இன்சிடென்ட் யாராலையுமே நம்ப முடியாத நான் சொல்லுவேன். இந்த ஒரு இன்சிடென்ட் அப்படி எங்க நடந்தது பாத்தீங்கன்னா டெசர்ட் பகுதியில் இருந்தது. சுத்தி பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயும் மண்ணு, பக்கத்துல இருக்கக்கூடிய மலைகள் தான். இந்த ஒரு கிரியேச்சரை பார்க்க ஆரம்பிச்சாரு. ஒரு நபர் நடந்து போகும்போது இந்த ஒரு கிரியேச்சரை பார்த்தாரு. தூரத்துல இருந்த இத படம் பிடிக்கவும் ஆரம்பிச்சாரு. இதை இவர் முதல் முறையா பார்க்கும்போது ஏதோ ஒரு தவறுதலா இருக்குன்னு சொல்லி இத படம் பிடிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் இதை ஜூம் பண்ண பிறகு தான் தெரியுது ஏதோ ஒரு விலங்கு போல தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா ஜூம் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே தெரியுது ஏதோ ஒரு உயிரினம் போல தான் தெரியுது. ஆக்சுவலா இதுக்கு பல பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். அப்படி என்ன ஒரு கேள்வினா இது ஒரு ஷேடோல கூட அப்படி தெரியலன்னு சொல்லி. ஆனா அந்த தலையை பார்க்கும்போது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குல்ல, அது கூட நீங்க கேட்கலாம். அந்த ஒரு क्वेश्चन எனக்கு கூட இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட தலை கூட யாரனா மாஸ்க் போட்டு இருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம்ல. இந்த மாதிரி பல क्वेश्चन இந்த ஒரு மிஸ்ட்ரியில இந்த உலகத்துல நடந்துட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த உலகத்துல நடக்கும்போது பல கேள்விகளும் எழுந்து தான் வருது. இந்த இன்டர்நெட்ல பார்க்கக்கூடிய சில அனிமல்ஸ் பாத்தீங்கன்னா உண்மையில இருக்கக்கூடியது. ஆனா சில அனிமல்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு CGI பண்ணி இதை பண்ணி வைக்கிறாங்க. சோ எந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் அது நல்லாவே ஆராய்ச்சி பண்ணுங்க. அது ரிசர்ச் பண்ணும்போது தான் உண்மையான உங்களுக்கு டீடைல்ஸ் கிடைக்கும். அதனால எந்த ஒரு விஷயத்தையுமே நான் நம்பாதேன்னு தான் நான் சொல்லுவேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் தான் நான் நம்புறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை ஆன்ல போட்டுக்காங்க. அப்படியே மறக்காம இந்த வீடியோஸ் எல்லாம் பத்தி என்னென்ன சொன்னேன்னு கமெண்ட்லயும் சொல்லிட்டு அது கூடவே இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. சோ இந்த மாதிரி மிஸ்டியான கண்டென்ட்க்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கிட்டே அப்படியே ஒரு சப்போர்ட்டும் கொடுத்துட்டு வாங்க. அப்பதான் ஒரு மிஸ்டியான ஒரு கண்டென்ட் போடும்போது உங்களுக்கு கரெக்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். அப்பதான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு நான் கண்டிப்பா கொடுத்தே தீருவேன். சோ இந்த வீடியோவோட உங்களுக்கு டாடா பை பாய்.